கணேசா, வா சாப்பிடலாம். இதோ வந்துட்டேன்க்கா. அப்பா வாங்கப்பா சாப்பிடலாம். எனக்கு சாப்பாடு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சுப்பா, ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்றீங்க? சாப்பிடுற மனநிலைமையில நான் இல்ல, நீங்க சாப்பிடுங்க. இப்படி சொன்னா எப்படிப்பா? என்னாச்சுன்னு சொல்லுங்கப்பா. என்னத்த சொல்றது? இதுக்கு முன்னாடி உனக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க முடியலன்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ உனக்கு நடந்த கல்யாணத்தை நினைச்சு நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னப்பா இது? ஏன் திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இப்படி வேதனைப்படுற அளவுக்கு இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதா? நல்ல சம்பந்தம் அமையாதா? உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டானான்னு நான் ஏங்கிக்கிட்டு இருந்த காலம் போய் இப்ப கட்டிக்கிட்ட துணியோட பொண்ணு அனுப்பி வைங்க போதுன்னு தேடி வந்து சம்பந்தம் பேசுறவங்க கிட்ட நான் உண்மையை சொல்ல முடியாம ஊமையா இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன கொண்டு வந்து விட்டுட்டியே. ஏன் கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்கன்னு அவங்க துருவி துருவி கேட்கும் போது உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை சொல்ல முடியாம நான் எப்படி தவிச்சு போனேன், என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ மட்டும் அவசரப்பட்டு பெரிய தம்பிய கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தா நான் வந்த சம்பந்தத்தை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி உன் கல்யாணத்தை இந்த ஊரே பாக்குற மாதிரி மிக சிறப்பா நடத்தி காட்டி நான் சந்தோஷமா தலை நிமிர்ந்து நின்றுப்பேன். ஆனா உன்னால இப்ப வீட்டுக்குள்ளேயே தலை குடிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்க. இந்த நிலைமையில நான் எப்படி சாப்பிட முடியும்? ஏன்பா இப்படி ரெட்ட வேஷம் போடுறீங்க? என்னடா சொல்ற? நான் எங்கடா ரெட்ட வேஷம் போடுறேன்? அக்கா பெரிய அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல உங்களுக்கு சந்தோஷம் இல்லையாப்பா? உங்களுக்கு சந்தோஷம் இல்லாம தான் அக்கா நீங்க நான் மாமா இருக்கிற குடும்ப போட்டோவை அம்மா கிட்ட காட்டி இந்த அழகான குடும்ப போட்டோல நீ இல்லாததான் ஒரு குறையா இருக்குன்னு சொன்னீங்களா? அப்ப குடும்ப போட்டோவை பார்த்து சந்தோஷப்பட்ட நீங்க இப்ப ஏதோ சம்பந்தம் வந்ததுன்னு சொல்லி இப்படி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க. வந்த மாப்பிளையும் மாமாவும் ஒன்னாயிட முடியுமாப்பா? மாமா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க அக்கா மட்டும் இல்லப்பா, நம்ம குடும்பமே புண்ணியம் பண்ணிருக்கணும்பா. பெரிய தம்பி சொர்க்க தங்கம் தாண்டா. அவர் குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் எனக்கு தெரியாதா? கல்யாணம் காட்சிங்கிறது பெத்தவங்களுக்கும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கணும். ஆனா உங்க அக்கா பண்ணிக்கிட்ட கல்யாணத்தை நினைச்சு சந்தோஷப்பட முடியுமா? இல்ல நிம்மதியா தான் இருக்க முடியுமா? எந்த நேரத்துல என்ன நடக்குமோன்னு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் பயத்தோட தானே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அம்மா எப்ப இவங்க கல்யாணத்தை ஏத்துக்குவாங்களோ அப்பதான் நிம்மதி சந்தோஷம் எல்லாம். அது வரைக்கும் என்ன வேணும்னாலும் நடக்கலாம். தலைக்கு மேல கத்தி தொங்குற மாதிரி நமக்கு ஆபத்து தான். அப்பா, நீங்க இப்படி நடந்ததை நினைச்சு பயப்படுறதுனால நடக்க போறது எதுவுமே மாற போறது இல்லப்பா. நான் பெரியய்யாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு நாள் கூட நினைச்சதில்ல. ஆண்டாள் மீரா மாதிரி அவரையே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துடலாம் தான் இருந்தேன். ஆனா எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்தது தெய்வ சங்கல்பம். அம்மாவோட முடிவு எதுவா இருந்தாலும் அதை ஏத்துக்கிறத தவிர வேற வழி இல்லப்பா. எங்க கல்யாணத்தை சம்மதிச்சு அம்மா ஏத்துக்கிட்டா நாங்க சந்தோஷமா வாழ்வோம். இல்ல தண்டனை கொடுத்தாலும் அதையும் சந்தோஷமா ஏத்துக்கிறோம். நீங்க எதையும் நினைச்சு குழம்பாதீங்கப்பா. பார்வதி கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சுந்தரம் விருப்பம் இல்லைன்னு சொல்றதுதான்
எனக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. நியாயமா பார்த்தா நீ பொண்ணுக்கிட்டு போனதுக்கு சுந்தரம் சந்தோஷப்பட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருக்கணும். அகிலாண்டேஸ்வரி கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கணும். அப்படி சொல்லாம அவரே ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அப்ப கண்டிப்பா வனஜா ஆண்டி சந்தேகப்பட்டது உண்மையாதான் இருக்கணும். ஆதி பார்வதி கல்யாண விஷயம் சுந்தரத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன மேடம் பண்றது? என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஏறக்குறைய நான் நினைச்ச மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால அடுத்த அட்டெம்ப்ட்ல கண்டிப்பா உண்மை வெளியில வரதான் செய்யும். நீ என்ன பண்ற? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரியுது மேடம். ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். நீ கொஞ்சம் கவனக்குறைவா நடந்துக்கிட்டா கூட மொத்த பிளானும் வீணா போயிடும். புரிஞ்சுதா? புரியுது மேடம். நான் சமாளிச்சுக்கிறேன். குட் நியூஸோட வரேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையாமா? அம்மாவுக்கு எதிராக ஏதாவது பண்ணிட்டியா? இல்லப்பா, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்புறம் எதுக்காக அம்மா நம்ம 2 பேரையும் அவசரமா வர சொல்லி ஆள் விட்டு கூப்பிட்டு இருக்காங்க? அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. இங்க பாரு, அம்மா எதுக்காக கூப்பிட்டு இருந்தாலும் சரி, அம்மா முன்னாடி கொஞ்சம் நிதானமா நடந்துக்கோமா. ம். அம்மா மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காத. ம். ஆ? சரிப்பா. சரி வா. நடக்கட்டும் நடக்கட்டும். வா சுந்தரம். இவங்க யாருன்னு தெரியுதா? நடந்ததையெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நான் பார்வதிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னதை நீ மனசுல வச்சுக்கிட்டு நீ இந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன, நான் சொல்றது சரிதானே? மாட்டினீங்களா? ஆமாம்மா. நீ காசி ராமேஸ்வரம் போறதுக்கு லீவ் கேட்டப்போவே நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, புரோக்கர் கொண்டு வந்த மாப்பிள்ளை யாருமே பார்வதிக்கு பொருத்தமா இல்லைன்னு. அது இன்னும் அப்படியே தான் இருக்கு. இந்த பையன் பார்வதிய கோவில்ல பார்த்து பிடிச்சு போனதுனால முறையா அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு வந்து சம்பந்தம் பேசுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் விசாரிச்சுட்டேன். நல்ல வேலையில இருக்கான், கை நிறைய சம்பாதிக்கிறான், வசதியான குடும்பமா தான் இருக்கு. எல்லாத்துக்கும் மேல பார்வதிக்கு பொருத்தமா வேற இருக்கான். அதனால இந்த மாப்பிளைய பார்வதிக்கு முடிவு பண்ணி இவங்க 2 பேரோட கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலான்னு நான் நினைக்கிறேன்.
நீ என்ன சொல்ற சுந்தரம்? அது வந்துமா, என்ன சுந்தரம் இது? ஏன் இவ்ளோ தயங்கிட்டு நிக்கிறீங்க? எப்பவும் போல நீங்க சொன்னா சரிதாம்மான்னு சொல்ல வேண்டியதானே? பனஜா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? இது அவரோட பொண்ணு கல்யாண விஷயம். அவர் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா? இதுக்கு எதுக்கு மாமா டைம் எடுக்கணும்? அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிட்டு தானே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அக்காவும் மாப்பிள்ளை தேடிட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையில வீடு தேடி ஒரு மாப்பிள்ளை இவள கட்டிக்கிறேன்னு வந்து நிக்கும் போது இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? வனஜா, ஆ? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. சொல்லு சுந்தரம், உன் மனசுல என்ன இருக்கு? தயக்கம் இல்லாம தாராளமா என்கிட்ட சொல்லு. ஏன்னா இது உன் பொண்ணு கல்யாண விஷயம். இல்லம்மா, அது வந்து பார்வதிக்கு இப்போ கல்யாணம். இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றீங்களா? இப்ப பண்ணி வைக்கலனா வேற எப்ப பண்ணி வைப்பீங்க? ஏற்கனவே இவளுக்கு 2-3 தடவை கல்யாண ஏற்பாடு நடந்து நின்னு போயிருக்கு. அது மட்டும் இல்லாம மணவர வரைக்கும் வந்து தாலி கட்டாம போன பொண்ண யார் தேடி வந்து கட்டிக்குவா? இந்த மாப்பிள்ளை ஏதோ அவ பண்ண புண்ணியம் தேடி வந்திருக்காரு. இதையும் வேணான்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்ப மாப்பிள்ளை அமைஞ்சு தேடி வர்றது? வனஜா, அக்கா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொன்னல, பேசாம இரு. ம். நீ சொல்லு சுந்தரம், எதனால பார்வதிக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்ற? அது வந்து பார்வதிக்கு இப்போ நேரம் நல்லா இல்லைன்னு ஜோசியர் சொன்னாரு. அதனாலதான். சுந்தரம், இத்தனை நாள் இல்லாம பார்வதிக்கு ஒரு நல்ல சம்பந்தம் தேடி வந்திருக்குன்னா அதுவே பார்வதிக்கு நல்ல நேரம் தானே அர்த்தம். பார்வதி, அம்மா, நீ சொல்லு, மாப்பிள்ள உனக்கு பிடிச்சிருக்கா? இப்ப சொல்லுடி வாய திறந்து. ஒருவேளை இங்கேயும் மறைச்சிட்டா? தயங்காம சொல்லு பார்வதி, சொல்லு பார்வதி. அக்கா, நீங்க இன்னுமா பார்வதியை புரிஞ்சுக்கல? அவ உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் சரிந்தானக்கா சொல்வா. பாருங்க எப்படி அமைதியா நிக்கிறான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதம். சரி சுந்தரம், ஏற்கனவே பார்வதி கல்யாண விஷயத்துல நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த வாக்கை நிறைவேற்றுற மாதிரி இந்த மாப்பிள்ளைக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் பண்றதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இதுல உனக்கு சம்மதமும் சந்தோஷமும் தானே? அக்கா, என்னக்கா நீங்க சுந்தரத்துக்கிட்ட போய் இப்படி கேக்குறீங்க? அவரை பாருங்க, சந்தோஷத்துல வாயடிச்சு போய் நிக்கிறாரு. தாங்க முடியல இல்ல சுந்தரம்? நான் சொன்னா சுந்தரம் மறுவார்த்தை பேச மாட்டாரு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீங்க போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். அப்ப நாங்க கிளம்புறோம். ம், அப்ப கிளம்புறோம். கிளம்புறோம். வாங்க.
கால நிச்சயத்தர் என்னடான்னா உன் மனசுல பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்துட்டேன், அவதான் உன் கனவு கண்ணி, நீ உணராம இருக்கன்னு வேற சொல்லிட்டாரு. நான் எப்போ பார்த்தேன்னு எனக்கும் புரியல. ஒருவேளை இதுவா இருக்குமோ? சே, இதை பார்த்தா டச் பண்ற மாதிரியா இருக்கு. ஒருவேளை இந்த பச்சையா இருக்குமோ? எல்லாம் வயசானதும் வத்தலும் தொத்தலுமா போய்கிட்டு இருக்கேன். நம்ம கனவு கண்ணி எந்த ஏரியாவில் எந்த தெருவில் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கானோ, இந்த ஏரியால ஒரே ஆம்பளைங்களாவே சுத்திட்டு இருக்கானுங்களே. இந்த சாமி என்னடான்னா மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தொட்டா மின்சாரம் பாயின்னு சொல்லிட்டாரு. இதுக்காக ரோட்ல போற வர பொண்ணை தொட்டா திருப்பால் அடிக்க மாட்டாங்க. சாவு கிராக்கி நில்றா, எங்க கல்லு அந்த பையன் இருக்கணும். சேரஸ்ட் எஸ்கேப் போலாம், நான் பாக்குறேன். உன்னை விட மாட்டேன்டா. ஏய், எவ்வளவு தைரியம் தான் சேரஸ்ட் போவேன் உன்ன. என்ன பொண்ணோட கை மாதிரி இருக்கு, என்ன திமிரு இவளுக்கு. ஏய், பணத்தை காட்டினா விட்டுருவனா? என்ன பிச்சைக்காரன் நினைச்சியா உன்ன? 500 ரூபா நோட்டு. அவசரப்பட்டு திட்டிடமே, புது நோட்டா இருக்கே. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்றவெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? ரோட்ல பார்த்து போ. நான் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பொண்ணோட விரலை நீ தீண்டும் போது உன் உடம்புல மின்சாரம் பாயிற மாதிரி இருக்கும். அதை வச்சு உன் மனசுல பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிற பொண்ணு அவதான்னு நீ தெரிஞ்சுக்கணும். கால நிச்சயத்தர் எங்க? ஐயோ, என் கனவு கண்ணி, என் கனவு கண்ணி, கனவு கண்ணி. ஐயோ, போறாளே, வண்டி நம்பர் கூட தெரியலையே. ஐயோ, ரொம்ப நாள் கழிச்சு நீ தானே பார்த்த, மூஞ்சி கூட சரியா பார்க்கலையே. இந்த வழிதான் வருவாளோ? இனிமே டெய்லி வந்து இங்க தங்கிற வேண்டியதான், வேற வழி இல்ல. ஐயோ, பார்க்காம விட்டனே. சட்டை வேற மண்ணாயிருச்சு. தண்ணி எங்க இருக்கு? கழுவிட்டு போய் வனஜா கிட்ட சொல்லணும். மித்ரா, அவன் யாரு? அவனுக்கு நீ எதுக்கு 500 கொடுத்த? வனஜா ஆண்டியோட ஒண்ணு வீட்டு அண்ணன். என்னது, வனஜா ஆண்டியோட அண்ணனா? ஆமா நந்தினி, வனஜா ஆண்டிக்கு இவனை சுத்தமா பிடிக்காது. ஆனா அந்த அகிலாண்டீஸ்வரி இவங்கிட்ட நல்லா பழகுவாங்க. இவனும் அகிலா கிட்ட அக்கா அக்கான்னு நல்லா பேசுவான். இப்ப கண்ணாடி நான் முழுசா இறக்கி அவன் நம்ம 2 பேர்த்தையும் ஒன்னா பாத்துட்டான். அப்புறம் யாரு என்னன்னு விசாரிப்பான். அதனாலதான் நான் கண்ணாடிய முழுசா இறக்கல. யோசனை பாரு. ஆழ்ந்த சிந்தனை. சுந்தரம், அம்மா. என்ன சுந்தரம், அக்கா திடீர்னு கூப்பிட்டு பார்வதி கல்யாண விஷயமா பேசினதை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஏன் என்கிட்ட மறைக்கிற? நான் தான் அங்கேயே பார்த்தனே. அக்கா உன்கிட்ட இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சதும் நீ ஏதோ சொல்ல நினைக்கிற, ஆனா சொல்லவும் முடியாம முழுங்கவும் முடியாம இந்த முள்ளு தொண்டையில சிக்கிக்கிட்டா ஒரு தவிப்பு இருக்குமே, அந்த மாதிரி தவிச்சிட்டு நின்னியே. நீ பாவம், ஆனா அங்க எதுவும் கேட்க முடியாது. அதனாலதான் நானே உன்னை தேடி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன குழப்பம்? குழப்பமெல்லாம் எதுவும் இல்லம்மா. என்ன சுந்தரம் இது? நீதான் என்கிட்ட வந்து ஆதி பார்வதி காதல பிரிக்கணும், எப்படியாவது உதவி பண்ணுங்கம்மான்னு கெஞ்சின. சரி பாவம், ஏதாவது உதவி பண்ணலாமேன்னு சொல்லி நானே இறங்கி வந்து கேக்கும்போது வேணாமான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டேன். இப்ப என்னமோ ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கியே, குழப்பமா இருக்கியேன்னு நானே வந்து கேட்டா எதுவுமே இல்லம்மான்னு என்கிட்டயே மறைக்கிற. உங்ககிட்ட எதையுமே மறைக்கலம்மா. நீ அப்படி சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? சரி, உன் மனசுல என்ன குழப்பம்னு நான் கரெக்டா சொல்லட்டுமா?